மாடு கொண்டு வரதுக்கு அனுமதி பிரச்சனை என்னென்னு கேட்டால் மாட்டுக்காரவங்கள்ட்ட நாங்கள் துண்டில் சைன் வாங்கி தான் மாடு கொண்டு வரது. அப்போ அதே நேரத்தில் இப்போ இந்த லொரி பிடிச்ச பிற்பாடு இந்த 40 மாட்டில் லொரி பிடிச்ச பிற்பாடு சட்டத்தை கொண்டு வந்தாங்க ஜிஎஸ்டியில் சைன் வேணும்னு சொல்லி போட்டு. முந்தி இப்போ ஒரு 15 வருஷத்துக்கு முதல்ல ஒரு சட்டம் ஒன்று இருந்தது, ஆர்டிஎஸ் மூலியமாக சைன் வாங்கினா அந்த மாடை ஒழுங்காக கொண்டு வந்து சேர்க்கலாம்னு சொல்லி போட்டு. இப்போ ஆர்டிஎஸ் செல்லுபடியாகாது, ஒரு ஜிஎஸ்டி மாடு எடுத்து சைன் வாங்கி தான் கொண்டு வர முடியும். ஒரு ஜிஎஸ்ஐ தேடுறதுக்கு 3 நாள் ஆகுது. அப்போ எங்களுக்கு ஒரு மாட்டில் கிடைக்கிறது ஒரு 3000 காசு. 3 நாளைக்கு ஜிஎஸ்டி எடுக்கலாம், அந்த 3000 முடிஞ்சிருது. இந்த இப்போ ஒரு மாடை கொண்டு கட்டி இன்றைக்கி 6 நாள் ஆகுது. 40,000 எடுத்த மாடு 46,500 அந்த மாடு முடியுது. இப்போ 6 நாள் அந்த மாடு அறுக்காடி அதில் ஒரு 10,000 எங்களுக்கு இல்லை. முதலாளி எங்களுக்காக தரமாட்டார். கேட்டால் என்ன சொல்லுவார், என்ன கேட்டால் மாடு அறுக்க விட்டால் நாங்கள் கூட மாடு அறுப்போம். அப்போ இப்படியே எங்களுக்கு மாடு கொண்டு வரதும் பல பிரச்சனைகள் கிடக்கு. 10-15 வருஷமாக இந்த தொழில் செய்கிற மடுவத்தில் நிறைய விஷயங்கள் நல்லாவே நடந்துட்டு இருந்தது. இப்போ ஒரு 10-15 நாளைக்கு முதல்ல இந்த கள்ள மாடு அறுத்தேன்னு சொல்லி எம்ஹெச் ஆஃபீஸால் பிடிச்சதுக்கு பிறகு தான் இந்த நிலைமை உருவாயிருக்குது. இந்த 3 நாளாக மடுவத்தில் வேலை இல்லாமல் ஒரு 15 தொழிலாளிகள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. ஏன்னு சொன்னால் இவங்க தொழிலாளிகள் இங்கே வார மாடுகளை இவங்களுக்கு அறுக்கிறது மட்டும்தான் இவங்களுக்குரிய தொழிலாக இருக்குது. மற்ற அனுமதிகள் அனைத்தும் அரசாங்கத்தால் தான் இவங்களுக்கு கொடுக்குறாங்க. அரசாங்கத்தால் அனுமதி கொடுத்தும் இவனுக்கு வேலை செய்கிறதுக்கு உரிய நிலைமை இல்லாமல் இருக்குது. டாக்டர்ஸ் மார் காலமாக நேரத்தோட வராங்க. அதே டைமில் பிஹெச்ஏ மார் வராங்க இல்லை. பிஹெச்ஏ வந்தால் டாக்டர் வராங்க இல்லை. இது அரசியல் பழிவாங்கலாக இருக்கலாம்னு போட்டு நாங்கள் நினைக்கிறோம்.